குழந்தைகளுக்கு நல்லதா இல்லை கெட்டதா? இன்றைய உலகில் தொலைபேசி இல்லாமல் ஒரு நாளும் முடியாது. காலை எழுந்தவுடன் முதல் பார்க்கும் முகம் அம்மா முகமா இல்லை தொலைபேசி ஸ்கிரீனா? குழந்தைகள் அழுந்தால் கதை சொல்ல மாட்டோம், வீடியோ காட்டி அமைதிப்படுத்துகிறோம். ஆனால் கேள்வி என்னவென்றால், இது வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா? இப்போது முதலில் தொலைபேசி நல்லது என்ற வாலிடும் அணியை வரவேற்போம். மதிப்புக்குரிய தலைவரே, தொலைபேசி ஒரு பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி புரட்சியின் கருவியாகும். கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்ட போது ஜூம் மற்றும் கூகுள் மீட் மூலம் வகுப்புகள் நடந்தன. அப்போது தொலைபேசி இல்லை என்றால் கல்வி முழுவதும் நின்றிருக்கும். அதனால் தொலைபேசி குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்துக்கு மிகவும் அவசியமானது என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைவரை, தொலைபேசி குழந்தைகளை வெளி விளையாட்டில் இருந்து விளக்குகிறது. முன்பு மாலை நேரத்தில் கிரிக்கெட், கபடி, கண்ணாமூச்சி விளையாடினோம். இப்போது எல்லோரும் வீட்டில் திரைக்கு முன் இருக்கிறார்கள். இதனால் உடல் ஆரோக்கியம் குறைகிறது என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை வழங்கியமைக்க மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். இன்று உலக அளவு நம் கையில் இருக்கிறது. யூடியூப் மூலம் கணிதம் மிக எளிதாக கற்கலாம். அறிவியல் சோதனைகளை பார்க்கலாம். மொழி பயிற்சி பெறலாம். சந்தேகம் இருந்தால் உடனே பதில் கிடைக்கிறது. முன்பு ஒரு புத்தகம் தேட நூலகம் போக வேண்டும். இப்போது ஒரு கிளிக் போதும் என்று சொல்லி நன்றி கூறி என் உதவியை நிறைவு செய்தேன். அதிகமாக பயன்படுத்தினால் கண் பார்வை பாதிப்பு, தூக்கமின்மை, தலைவலி இவை ஏற்படுகின்றன. சிறு வயதில் எத்தனை பிரச்சனைகள் வருவது ஆபத்தானது. எந்த வேலையில் பேச வாய்ப்பு அதிகமக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்தேன். தொலைபேசி குழந்தைகளின் திறமையை வெளிக்கொண்டு வருகிறது. இன்று பல மாணவர்கள் கோடிங் கற்றுக்கொள்கிறார்கள், ஆன்லைன் போட்டிகளில் பங்கேற்கிறார்கள், தங்கள் ஓவியங்கள், பாடல்களை பகிர்கிறார்கள். கிராமத்தில் இருக்கும் மாணவர்களுக்கும் உலக அளவில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. இது மிகப்பெரிய மாற்றம் என்பது மிக தெளிவாக கூறி பேச வாய்ப்பு அளித்தமைக்க நன்றி கூறி முடிக்கிறார். சமூக ஊடகங்கள் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் தருகின்றன. மற்றவங்களுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கை குறைகிறது. லைக் கிடைக்கவில்லை என்றால் கூட வளர்ந்து பெறுகின்றார்கள். இது நல்ல வளர்ச்சி அல்ல. தொலைபேசி விளையாட்டுகள் குழந்தைகளை அடிமையாகின்றன. 1 மணி நேரம் என்று தொடங்கினால் நேரமே தெரியாமல் 3-4 மணி நேரம் ஆகிறது. படிப்பில் கவனம் குறைகிறது என்று கூறி என் கருத்துக்களை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைபேசி குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகின்றது. வெளிநாட்டில் இருக்கும் அப்பாவுடன் வீடியோ கால் மூலம் பேச முடிகிறது. தூரம் இருந்தாலும் இதயம் அருகில் இருக்க உதவுகிறது. நாளைய உலகம் டிஜிட்டல் உலகம். தொலைபேசி மூலம் தகவல் தேடும் திறன், தொழில்நுட்ப அறிவு, தன்னம்பிக்கை என்று கூறி வளர்க்கின்றனர். குழந்தைகள் எதிர்காலத்திற்கு வளர்க்கின்றனர் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன்.
இரு அணிகளும் மிக அழகாக பேசினார்கள். தொலைபேசி நல்லதா இல்லை கெட்டதா? உண்மையில் தொலைபேசி நீர் நல்லது, நோர் கெட்டது. அதை பயன்படுத்தும் விதம்தான் முக்கியம். கட்டுப்பாடு இருந்தால் நல்லது, ஆனால் கட்டுப்பாடு இல்லை என்றால் கெட்டது. எனவே இந்திய தீர்ப்பு, தொலைபேசி பழக்கம் குழந்தைகளுக்கு நல்லது, ஆனால் பெற்றோர் கண்காணிப்பு இருந்தால் மட்டுமே. நன்றி, வணக்கம்.